ஒரு 110 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஜெனடிக் ட்ரெயின் வந்து மாயமானதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 1911ஆம் ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி அன்று இந்த ஜெனடிக் ட்ரெயினை வந்து விடுறாங்க. அதாவது ரோம் நகர்லேருந்து இந்த இத்தாலி வரைக்கும் இந்த ஜெனடிக் ட்ரெயின் விடுறாங்க. இது மிகப்பெரிய ஒரு சொகுசு ட்ரெயினாக பார்க்கப்படுதுங்க. இந்த ட்ரெயினில் பார்த்தோம்னா மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் தான் போவாங்க. அப்படிங்கிற ஒரு ட்ரெயின் வந்து இது முதலாக அது அனுப்பப்படுற அந்த ட்ரெயினால் இலவசம்னு சொல்லி ஒரு அறிவிக்கிறாங்க. இப்படி அறிவித்தவங்க இந்த பல கோடீஸ்வரர்கள்லாம் முந்தி அடித்து இந்த ட்ரெயினில் பயணம் பண்ணுறாங்க. இதில் மொத்தம் 106 பேர் பயணம் பண்ணுறாங்க இந்த ட்ரெயினில். இப்படியாப்பட்ட இந்த ட்ரெயின் வந்து இந்த ஏன் அவ்வளோ ஆர்வமாக போகிறாங்கன்னா, அந்த டனல் வழியாக போகிறது ஒரு இயற்கை அழகாகவும், அது இல்லாமல் இந்த லம்பாடியோ அப்படிங்கிற இந்த மலைப்பாதையில் செல்றதுக்கு இவ்வளோ ஒரு இயற்கை அழகாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால பல பேர் முந்தி அடித்து இந்த ட்ரெயினில் போகிறாங்க. இப்படி போயிட்டு இருக்கிற சமயத்தில் இந்த ட்ரெயின் வந்து இந்த டனலுக்குள்ளே உள்ளே போனது மட்டும்தாங்க தெரிஞ்சது. அதுக்கப்புறம் வெளியே வரவே இல்லைங்க. அங்கே சுற்றி இருந்த இந்த ட்ரெயினை பார்த்துருந்த மக்கள் வந்து உள்ளே போய் பார்க்குறாங்க. மர்மமாக இருக்கிற இந்த ட்ரெயின் வந்து எப்படி உள்ளே போயிட்டு வெளியே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மர்மமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் கொடுக்குறாங்க. தகவலை தெரிஞ்ச இந்த விசாரணைக்காக அந்த அதிகாரிகள்லாம் வந்து இந்த ட்ரெயின் எப்படி மாயமானுச்சுன்னு பார்க்குறாங்க. பார்த்தவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு தகவல் வருதுங்க. ஒரு 2 பேர் வந்து இந்த ட்ரெயினில் பயணம் பண்ணவங்க இந்த மெக்சிகோவில் இருக்கிறதா ஒரு தகவல் வருதுங்க. அவங்கள போய் விசாரணை பண்ணதில் இவங்க வந்து 2 பேர் இந்த டனலுக்குள்ளே 1 கிலோமீட்டர் இருக்கும்போது நாங்கள் குதிச்சிட்டோம். ஏன் குதிச்சோம் அப்படின்னா, அங்கே வந்து ஒரு பயங்கரமான வெள்ளை புகையாக தெரிஞ்சதுங்க. அது இல்லாமல் மர்மமான ஒரு சத்தம் கேட்டுச்சுங்க. அதனால் பயந்து நாங்கள் வந்து 2 பேரும் வந்து குதிச்சிட்டோம். குதிச்சுலாம் மயக்கத்தில் இருக்கிறனால இந்த ட்ரெயின் என்னாச்சுன்னு எங்களுக்கும் தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த விசாரணை பயங்கரமான ஒரு கடுமையாக்கப்பட்டதுங்க. அதுக்கப்புறம் அது அடிக்கடி இந்த ட்ரெயினை வந்து இந்த இத்தாலி, ஜெர்மனி போன்ற நாடுகளும் பல பேர் அடிக்கடி பார்த்ததாகவும் கூறப்படுது. மாதிரியே பார்த்தோம்னா 1955ஆம் ஆண்டு பார்த்தோம்னா அந்த உக்ரைன் இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு ட்ரெயின் வருதுங்க. அதாவது இந்த ஜெனடிக் ட்ரெயினும் வருதுங்க. இந்த ட்ரெயின் பார்த்த இந்த ரயில்வே இந்த மாஸ்டருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சந்தேகங்க. இந்த டைமில் எந்த ஒரு ட்ரெயினும் வராது, நம்ம டைம் டேபிளில் அந்த லிஸ்ட்லேயே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகங்களோட பார்க்குறாரு. சந்தேகங்களோட பார்த்தவர் மிக பக்கத்தில் போய் பார்க்குறாருங்க. அப்போ தான் ஒரு உறுதி பண்ணார், இது ஜெனடிக் ட்ரெயின் தான், இந்த ட்ரெயின் தான் இங்கே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுதி பண்ணது மட்டும் இல்லாமல் தகவலும் கொடுத்துருக்குறாங்க. இந்த தகவலில் விசாரணை பண்ணுறதுக்காக அவங்க ஆஃபீஸர்லாம் வராங்க. வந்து பார்த்தோன்னா இந்த ட்ரெயின் வந்து மாயமாக மறைஞ்சு போச்சுங்க. இது எப்படி போனிச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு விசாரணை எடுத்துகிட்டு வராங்க. இந்த விசாரணையில் பார்த்தோம்னா இந்த யுக்ரைன் இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு அடியில் இப்போ ஒரு 2000 பேர் இந்த போர் வீரர்கள்லாம் வந்து இறந்ததாகவும், அங்கே வந்து ஒரு சமாதிகள்லாம் இருக்கதாகவும், அங்கேருந்து அந்த பாதாளத்துலேருந்து தான் இந்த ட்ரெயின்லாம் வந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விசாரணையில் ஒரு சந்தேகங்களோட பார்க்குறாங்க. ட்ரெயின் வந்து பார்த்தோம்னா இந்த ஜெர்மனி, இத்தாலி, இந்த உக்ரைன் நாடுகள்லாம் வந்து அடிக்கடி இந்த ட்ரெயினை பார்த்ததாகவும் பல பேர் ஒரு தகவலை சொல்கிறாங்க.